கவனிக்கலாமா? சரி, ஓகேப்பா, கவனிங்க. ஸோ லெக்சர் நம்பர் 14 பா. ஓகேங்களா? ஸோ நம்ம ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் நம்ம வந்து 14th லெக்சர். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸையும் சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்படி பார்த்தா நமக்கு எத்தனை லெக்சர்ப்பா வரும்? கூடவே வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகேப்பா. ஸோ நமக்கு இதில் நம்ம பார்த்துட்டோம், சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? டார்க் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்து முடிச்சிட்டோம், டார்க் பார்த்து முடிச்சிட்டோம். ஆங்குலர் மொமெண்டம் பார்த்து முடிச்சாச்சு. அதில் ஒரே ஒரு சம் மட்டும் தான் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லாஸ்ட் டாபிக், அந்த ரோலிங் மோஷன். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ரோலிங் மோஷன். ஓகேங்களாப்பா? ரோலிங் மோஷன் மோஸ்ட்லி இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரோலிங் மோஷன்லேருந்து ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டாப்பிக்கு. ஓகேங்களா? பார்க்கலாம். சரி, லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஆங்குலர் மொமெண்டம் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன் இல்லைப்பா? ஆங்குலர் மொமெண்டம் ஞாபகம் இருக்குங்களா? சரி, இப்போ நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் பேரல், அந்த ஆங்குலர் மொமெண்டம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேரலல் ஆங்குலர் மொமெண்டம் பார்த்துருப்போம், பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம், அதுக்கப்புறம் பேரலல் ஆங்குலர் மொமெண்டம் பார்த்துருப்போம். நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ பர்பண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் தான் டார்க்கு. ஸோ என்ன டார்க்? நமக்கு பர்பண்டிகுலர் டார்க்கு. ஆனால் இப்போ நமக்கு ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படிப்பா இருக்குது? ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த டார்க் வந்து என்னவாயிடும்பா? கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா? பர்பண்டிகுலர் டார்க் வந்து 0 ஆயிடும். பர்பண்டிகுலர் டார்க் வந்து 0 இருந்தால் அப்போ அந்த பர்பண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார். ஏன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தானே 0 வரும். ஸோ கான்ஸ்டன்ட் வெக்டார் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் parallel angular momentum. Rate of change of parallel angular momentum equal to parallel torque. Parallel torque. ஓகேங்களா? சப்போஸ் கொஸ்டின்ல வந்து நெட் எக்ஸ்டர்னல் parallel torque வந்து 0. நெட் எக்ஸ்டர்னல் parallel யாருக்கு parallel? ஆக்சிஸ்க்கு parallel. நெட் எக்ஸ்டர்னல் parallel torque வந்து உங்களுக்கு 0ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, 0ன்னு கொடுத்தா அப்போ அந்த parallel angular momentum வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார். கான்ஸ்டன்ட் வெக்டார். ஸோ இந்த parallel angular momentum ஃபார்முலா தான் படிச்சிருப்போம், I ஒமேகா அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ I ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இதுலேருந்து தான் நம்ம சொன்னோம், ஸோ I is equal to C by ஒமேகா. ஸோ I வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா. இப்போ ஒமேகா ஆர் எப்படி கூட எழுதிக்கலாம். ஆர் நீங்கள் எப்படி கூட எழுதிக்கலாம்னா, நீங்கள் ஒமேகா ஈக்குவல் டு C by I அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்தால் ஸ்பீடு கம்மியாயிடும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருந்தால் ஸ்பீடு அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம். அதோட அனிமேஷன் வீடியோலாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்து முடிச்சாச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ அதில் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஓகேங்களா? ஏதோ ப்ராப்ளம் வச்சுருந்தோமே நம்ம. அந்த ப்ராப்ளம் தெரியுதுங்களாப்பா எல்லாருக்கும்? ப்ராப்ளம் தெரியுதுங்களா? ஸோ இது போட்டுட்டு ரோலிங் மோஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள், ஃபோல்டு இமேஜ் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லையோ? ஃபோல்டு ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் டயக்ராமில் ஃபோல்டு பண்ணியிருக்காங்க இல்லைப்பா? செகண்ட் டயக்ராமில் ஃபோல்டு பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டயக்ராமில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் படித்து பாருங்கள். ஓகேங்களா? we can apply the law of conservation of angular momentum. அப்படிதானப்பா? கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் வெக்டார்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ எப்போ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்ளை பண்ணலாம்? நெட் எக்ஸ்டர்னல் டார்க்கு 0 இருந்தா. லீனியர் மொமெண்டம் எப்போ அப்ளை பண்ணலாம்? கன்சர்வேஷன் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 இருந்தா. சரி, இப்போ நமக்கு ஒரு மேன் வந்து சிட் ஆன ஃப்ரீலி ரொட்டேட்டிங், ஓகே, ஃப்ரீலி ரொட்டேட்டிங் ஸ்டூலில் உட்காந்துருக்காங்க, ஹோல்டிங் 2 டம்பிள்ஸ். ஓகே, அந்த டம்பிள்ஸோட மாஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேவா? டம்பிள்ஸோட மாஸ் வந்து ஒரு மாஸ், ஈச் மாஸ் 2 kg. ஓகே, when his arm extended, okay, horizontally, the dumbbells are 1 meter from the axis of rotation. Okay, and the man rotates with the angular speed வந்து 0.5 radian per second. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஸ்பீடு பாருங்க. the moment of inertia of the man plus stool, moment of inertia of man plus stool கொடுத்துருக்காங்க, and is assumed to be constant. Okay, the man pulls the dumbbells is inward horizontally to a position 0.5 மீட்டர்ல இருந்து, ஓகேங்களா, எங்க ஃப்ரம் த ரொட்டேஷனல் ஃபைண்ட் த நியூ ஆங்குலர் பொசிஷன். 1 மீட்டர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதை வந்து அப்படியே என்ன எடுத்துட்டு வராங்க, அப்படிதானப்பா? இன்வர்டா எடுத்துட்டு வராங்க 0.5. ஸோ 1 மீட்டரா இருந்தது 0.5 வருது. 1 மீட்டரா இருந்தது 0.5 கொண்டு வந்தா அப்போ நியூ ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க.
என்ன கேட்குறாங்க? நியூ ஆங்குலர் ஸ்பீடு. பாருங்க, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுமா டிக்ரீஸ் ஆகிடுமா? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுமா டிக்ரீஸ் ஆகிடும்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுமா டிக்ரீஸ் ஆகிடும்? இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுமா டிக்ரீஸ் ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா நமக்கு ஃபோல்டு பண்ணும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்குமா, அப்போ ஸ்பீடு என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டு. ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஸ்பீடு வந்து நமக்கு பார்க்கணும். ஸோ எகெயின் வந்து இங்கே நெட் எக்ஸ்டர்னல் டார்க்கு சரிங்களா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்களா? எக்ஸ்டர்னல் டார்க் பற்றி மென்ஷன் பண்ணல. ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிதான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒமேகா இனிஷியல், இது டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ நமக்கு ஆல்ஃபா 0, அப்போ நமக்கு நெட் எக்ஸ்டர்னல் டார்க் வந்து நமக்கு 0. நெட் எக்ஸ்டர்னல் டார்க் வந்து 0வா இருந்தது அப்படின்னா we can apply the law of conservation of angular momentum. அப்புறம் எப்படி சார் இங்கே ஸ்பீடு மாறுது அப்படின்னா அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறுறதுனால மாறுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறுறதுனால due to not external torque, it is due to moment of inertia change. So இப்போ we can apply law of conservation of momentum. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கேஸுக்கு ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளவோ அதே தான் செகண்ட் கேஸோட ஆங்குலர் மொமெண்டம். அப்படிதானப்பா? செகண்ட் கேஸோட ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? ஸோ ஏ கேஸ் பி கேஸ் எழுதிப்போமா? ஸோ ஏ கேஸில் என்ன ஆங்குலர் மொமெண்டம் இருந்ததோ அதே தான் பி கேஸில் உள்ள ஆங்குலர் மொமெண்டம். we can apply the law of conservation of angular momentum. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா என்ன சார்? நமக்கு ரொட்டேஷனல் ஆக்சிஸ் தெரியும், ஃபிக்ஸடாக இருக்குது. இப்போ ஒன்லி பெர்பெண்டிகுலர் ஆங்குலர் மொமெண்டம் வந்து நமக்கு ஐ ஒமேகா. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஸோ I1 ஒமேகா 1 ஈக்குவல் டு I2 ஒமேகா 2 இல்லைப்பா? I1 என்ன சார்? I2 என்ன சார்? ஒமேகா 1 கொடுத்துட்டாங்க. ஒமேகா 1 எவ்வளோ சார்? ஒமேகா 1 வந்து எவ்வளோன்னா 0.5 ரேடியன் பர் செகண்ட்னு கொஸ்டினில் தெளிவாக கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஒமேகா 2 தான் கொஸ்டின். I1 I2 நமக்கு தெரியும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கலாமா? I1 I2 கண்டுபிடிக்கலாமா? ரெண்டு வாட்டி கொஸ்டின். ஓகே, I1 I2 கண்டுபிடிக்கலாமா சார்? I1 ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காங்க? இதான் ரொட்டேஷனல் ஆக்சிஸ். ரொட்டேஷனல் ஆக்சிஸ். ஓகே, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்டூலோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஓகேங்களா, ஸ்டூலோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் இந்த மேனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு. அதாவது I1 அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யாரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சார்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த மேன் பிளஸ் ஸ்டூல்பா, மேன் பிளஸ் ஸ்டூல். ஓகேங்களா? அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டம்பிள்ஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த நமக்கு டம்பிள்ஸ். அப்போ நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த மேன் பிளஸ் ஸ்டூல் என்ன எவ்வளோ? அது வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 5 kg மீட்டர் பர் செகண்ட். இது 5 kg மீட்டர் ஸ்கொயர், 5 kg மீட்டர் ஸ்கொயர். டம்பிள்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? டம்பிள்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அது வந்து பாயிண்ட் மாசம் எடுத்துக்கலாமா? இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காப்பா. ஸோ ஈச் டம்பிள்ஸ் ஆர் 1 மீட்டர் டிஸ்டன்ஸு. இது 1 மீட்டரு, இது 1 மீட்டரு. ஸோ இந்த மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டம்பிள்ஸோட மாஸ் வந்து ஈச் வந்து 2 kg. ஸோ அப்போ இது 2 kg, இது 2 kg. அப்படி தானேப்பா? ஓகேங்களா? அப்போ 2 kg 2 kg போட்டிங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும்? mr ஸ்கொயர்டாப்பா? mr ஸ்கொயர்டா? ஸோ அப்போ 2 into 1 ஸ்கொயர்டு, 2 into 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 into 1 ஸ்கொயர்டு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 5 ப்ளஸ் 2 + 2 4 அப்பா. அப்போ 9 வருதா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா? 9 kg மீட்டர் ஸ்கொயர்டு. இது வந்து I1. I2 என்ன வரும்? இங்கே என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருந்ததோ அதே தான் செகண்ட் கேஸ்க்கு தான் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க 5ன்னு. ஓகேங்களா? அதே தான் I மேன் ப்ளஸ் ஸ்டூலு. ஓகேங்களா? ப்ளஸ் நமக்கு டம்பிள்ஸு. ஓகேங்களா? ஆனால் டம்பிள்ஸ் வந்து இப்போ எந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 0.5 மீட்டரில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே 0.5 மீட்டரில் இருக்குது. இப்போ இது 2 kg, 2 kgயும் ரொட்டேஷனல் ஆக்சிஸ் 0.5 மீட்டர். இப்போ 0.5 ஆன்சர் என்ன வரும்? இது 5 ப்ளஸ் நமக்கு 2 into 0.5 ஸ்கொயர்டு. 0.5னா 1/2 ஹோல் ஸ்கொயர்டாப்பா? 1/2 ஹோல் ஸ்கொயர்னா 1/4. புரியுதுங்களா? ப்ளஸ் 2 into 1/4. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் இப்போ 2 அரை 1 இப்போ 6 வருதாப்பா? 6 kg மீட்டர் ஸ்கொயர்டு. அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணலாமா? என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? I1 ஒமேகா 1 ஈக்குவல் டு I2 ஒமேகா 2. ஸோ இப்போ I1 ஒமேகா 1 ஈக்குவல் டு I2 ஒமேகா 2. ஸோ I1 வந்து 9, ஒமேகா 1 வந்து 0.5, 0.5னா 1/2. I2 வந்து எவ்வளோப்பா?
I2 வந்து 6, ஒமேகா 2 தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒமேகா 2 is equal to 9/2 into 6. ஸோ 3 3s are 9, 2 3s are 6. 3/4. 3/4 எவ்வளோப்பா? 3/4 எவ்வளோப்பா? ஸோ 3/4 வந்து பார்த்தீங்கன்னா 0.75 ரேடியன் பர் செகண்ட். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ 0.5ல இருந்து 0.75 வந்திருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இப்போ ஒமேகா 2 is equal to 0.75 ரேடியன் பர் செகண்ட். யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒமேகா அப்படிங்கிற ஸ்பீட்ல தான் சுத்திட்டே இருக்கு கான்ஸ்டன்டா. அப்போ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஸ்பீட்ல இருக்குன்னா நமக்கு நெட் எக்ஸ்டர்னல் டார்க் 0. ஓகேவா? அப்புறம் ஃபைனலாக பார்த்தோம்னாலும் ஃபைனல் ஆங்குலர் ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு. ஸோ நமக்கு மொமெண்ட் எப்படி ஸ்பீடு மாறிச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். ஓகேங்களா? ஸோ I1 ஒமேகா 1 ஈக்குவல் டு I2 ஒமேகா 2. ஸோ இந்த பார்த்துக்கோங்கப்பா, இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கான்செப்ட் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. I1 ஒமேகா 1 ஆங்குலர் மொமெண்டம் இஸ் அ கான்ஸ்டன்ட் வெக்டர். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். சரியா? நம்ம வேணா டாபிக் முடிச்சுட்டு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் பார்ப்போம். ஓகேங்களா? சரிப்பா. ஓகேவா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. தெரியுதுப்பா? விசிபிளா இருக்கா? போலாமா? ரோலிங் மோஷன் போலாமா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேப்பா. ஸோ இப்போ நமக்கு ரோலிங் மோஷனு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ரோலிங் மோஷன் ஆல்ரெடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் ரோலிங் மோஷன். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப், சொல்லாமப்பா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் translation plus rotation. Combination of translation plus rotation. Yes, combination of translational motion plus rotational motion. Translational motion plus rotational motion. படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஓகேங்களா? ரோலிங் மோஷன். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்லேட்டும் ஆகும், நமக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ரோலிங் மோஷனில் தான் நம்ம டைப் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, என்ன டைப் சொல்லியிருந்தோம்? ரோலிங் ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். சரிங்களாப்பா? ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். இன்னொன்று ரோலிங் வித் ஸ்லிப்பிங். ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங், ரோலிங் வித் ஸ்லிப்பிங். ஓகேங்களா? அமீர் ரஹ்மான் எடுத்து ரோலிங் மோஷன்ல இருக்கா சார்? எஸ், அதுவே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து அது ரொட்டேட் ஆகிட்டு சர்க்குலர் பாத்தில் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஆர்பிட்டல் மோஷன் சொல்லுவாங்க இல்லையா? ரோலிங்னு சொல்லலாமான்னா சர்க்குலர் பாத்தில் வந்தால் ரோலிங்னு சொல்லலாமா? யோசிப்போம். நல்ல கொஸ்டின்யா, நல்ல கொஸ்டின் இருக்குமா, நம்ம யோசிச்சு சொல்லுவோம். டக்குன்னு சொல்ல விட்டோம் தானே? ஓகே. ரோலிங் வித் ஸ்லிப்பிங். நல்ல கொஸ்டின் இருக்குமா? ரோலிங் வித் ஸ்லிப்பிங். இதுலேயே ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஃபார்வர்டு ஸ்லிப்பிங், வந்து சரிப்பா, ஃபார்வர்டு ஸ்லிப்பிங். இன்னொன்னுப்பா பேக்வேர்டு ஸ்லிப்பிங். அப்போ 3 டைப் ஆஃப் ரோலிங் இருக்கு, அப்படிதானப்பா? 3 டைப் ஆஃப், ஒன்று ஸ்லிப் இல்லாமல், இன்னொன்று ஃபார்வர்டு ஸ்லிப்பிங், பேக்வேர்டு ஸ்லிப்பிங். ஓகேங்களா? பேக்வேர்டு ஸ்லிப்பிங். ஓகேங்களா? இந்த ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங் பேர் தான் என்னப்பா சொன்னோம்? ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங் பேர் என்னப்பா சொன்னோம்? ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங் பேர் என்ன சொன்னோம்? பியூர் ரோலிங். பியூர் ரோலிங். பியூர் ரோலிங். ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங் பேர் என்னப்பா? பியூர் ரோலிங். ஓகேங்களா? சரிங்களா? ஸோ ரோலிங், ரோலிங் சார் கேள்விப்பட்டிருக்கியா? அறிவி படம் பார்த்துருக்கியா? ரோலிங் சார், தட் இஸ் ரோலிங். அந்த ரோலிங் இல்லை, இது எந்த ரோலிங்? சரியா?
ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங், பேக்வர்ட் ஸ்லிப்பிங் அண்ட் பியூர் ரோலிங். ஓகேங்களா? ஓகேப்பா. ஓகே, சரி, எழுதிட்டீங்களா எல்லாரும்? இப்போ நம்ம இந்த ரோலிங் மோஷன்ல பியூர் ரோலிங்னா என்னன்னு பார்ப்போம். செம்மையா இருக்கும். இந்த ரோலிங் மோஷன்ல ஒருத்தர் இருக்காரு. எப்படி நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்ல ஒரு மந்திரம் இருக்குல்ல, அக்சலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அந்த மாதிரி இந்த லெசன்ல ஒருத்தர் இருக்காரு. அவர்னால அந்த அந்த சம்மா இருக்கட்டும், கான்செப்டா இருக்கட்டும், ஈஸியா போட்டுடலாம். சரிங்க. அவர் பேர் சார்பாட்ட பரம்பரை படமா தெரியும். அந்த படத்துல வரக்கூடிய ஒரு ஆள், சரியா, டான்சிங் ரோஸ். இந்த டான்சிங் ரோஸ் வந்து ரோலிங் மோஷன்ல இருக்கு. அவரை தான் பத்தி பார்ப்போம், அது பின்னாடி பார்ப்போம். சரியா? சரி, ஓகே, கவனிக்கலாமா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பியூர் ரோலிங். பியூர் ரோலிங். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் பியூர் ரோலிங்? கமெண்ட் பண்ணுங்கப்பா. வாட் இஸ் பியூர் ரோலிங்? If rolling is pure, that rolling is called pure rolling. If rolling is pure, that rolling is called pure rolling. Yes, no. என்ன எழுதும்? Rolling without friction. ஓ, அப்படியா? ஓகே, சார், rolling without friction. ஓகே சார், no slipping like inside a ball bearing. No slipping like inside a ball bearing. டிஃப்ரெண்டா இருக்கியா? வேற 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 என்ன அர்த்தம்? வேற என்னப்பா? யாருக்கா தெரியுமா? பியூர் ரோலிங் அப்படின்னா என்ன? சொல்லிருப்போமே கிளாஸ்ல, சொல்லாம இருக்க மாட்டோமே. நோ ஸ்லைடிங் பிட்வீன் ஆக்சில் அண்ட் வீல். ஓகே, rolling on inclined surface without slipping or sliding. Without slipping. அதான் சொல்லியிருக்கோம், ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். அதான் என்னன்னு கேட்குறேன். காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் வித்தவுட் ஸ்லிப்பிங், ரோலிங் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஓகே, சரி, அப்போ பார்த்துருவோம். வெலாசிட்டி 0. சரி, பார்க்கலாமா? சார், பியூர் ரோலிங் அப்படின்னா கவனிக்கலாமா? இது ஒரு இன்டர்வியூலையோ இல்லை ஒரு வைவா கொஸ்டினாவோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் பியூர் ரோலிங் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொல்லலாம் சார்? அதாவது கண்டிப்பாக ரோலிங் மோஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷன். ஒரு டிஸ்க் வந்து ரோல் ஆகுது அப்படின்னா அது வந்து கான்டாக்டில் இருக்கும்லப்பா. தேர் ஆர் டூ சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட், கரெக்ட்? அப்படிதானப்பா. இப்போ நம்ம டிஸ்க், இது நமக்கு சர்ஃபேஸ், இதில் நமக்கு அந்த டிஸ்க் இருக்கு. இப்போ அந்த டிஸ்க் வந்து இப்போ ரோல் ஆகுதுன்னா 2 வெலாசிட்டி கொடுப்பாங்க இல்லையா? ரோல் ஆகுதுனாவே லீனியர் வெலாசிட்டி ஒன்று கொடுப்பாங்க, ரொட்டேஷனல் வெலாசிட்டி கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து கான்டாக்ட்ல இருக்கு. This point is a contact point. ஓகேங்களாப்பா? This point is a contact point. ஓகேங்களா? அப்போ யார் யார் கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு பார்க்கணும். யார் யார் கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்கோட எல்லா பாயிண்ட்டும் கிடையாது. இஃப் யூ டேக் ஏ, பி, சி, டி, இதில் ஏதாவது ஒவ்வொரு வாட்டியும் சுத்தும் போது ஃபர்ஸ்ட் சி டச்சில் வரும், அப்புறம் பி டச்சில் வரும், அப்புறம் ஏ டச்சில் வரும். இந்த மாதிரி தானே வந்துட்டு இருக்கும். அப்புறம் அந்த டிஸ்கோட ஓகேவா, டிஸ்க் பாயிண்ட்டும் அண்ட் வந்து சர்ஃபேஸும் எதில் இருக்குன்னா கான்டாக்டில் இருக்கு. இந்த 2 பேரும் தான் எதில் இருக்காங்க அப்படின்னா கான்டாக்டில் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க, கான்டாக்டில் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கான்டாக்ட் இருக்குல்ல, இந்த கான்டாக்ட், அந்த கான்டாக்ட் இருக்குன்னா எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியூ டேக் திஸ் இஸ் த, நமக்கு என்னதுப்பா, சர்ஃபேஸு, இது நமக்கு டிஸ்க். இப்போ இந்த இதுவும் கான்டாக்ட்ல இருக்கு. லிசன் கான்டாக்ட். இப்போ ஓகேங்களா? இப்போ ரோல் ஆகும். நாங்கப்பா இப்போ நமக்கு ரோல் ஆகும். இப்போ நமக்கு ரோல் ஆகும். இந்த ரோல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கான்டாக்ட்னு பாருங்க, இந்த கான்டாக்ட் என்ன ஆகக்கூடாதுன்னா இப்படி ஸ்லிப் ஆகிடக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ நமக்கு அப்படி ஸ்லிப் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து தேஞ்சிரும் இல்லைப்பா, டயரே தேஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரேக் போடும்போது பார்த்தீங்களா,
முன்னாடிலாம் பிரேக் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சறுக்கும், அப்படியே பார்த்துருக்கியா? டூ வீலரில் போகும்போது நறுக்குன்னு பிரேக் போடுறோம்னு வச்சுக்கோங்க, சறுக்குன்னு சறுக்கிடும், பார்த்துருக்கியா? ஆ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்லிப் ஆகிடும், பார்த்துருக்கீங்களாப்பா? அப்படியே கருப்பு கலர்லவே தெரியும் அந்த இது. சரியா? டயரே நல்லா தேஞ்சு போயிடும். புரியுதா? அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அது வந்து ஸ்லிப் ஆயிடுக்கு. என்ன ஆயிருக்குப்பா? ஸ்லிப் ஆயிடுக்கு. ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த கான்டாக்ட் வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது. இந்த கான்டாக்ட் இருக்கு இங்க பாருங்கப்பா, இப்படி இப்படி ஸ்லிப் ஆகக்கூடாது, இப்படியும் ஸ்லிப் ஆகக்கூடாது, ஸ்லிப் ஆயிடக்கூடாது. ஸ்லிப் ஆகாம இருக்கணும் அப்படின்னா வேற எங்க பார்த்துருப்போம் இதே மாதிரி? சரியா? இப்ப 2 பேர் கான்டாக்ட்ல இருக்காங்க, அவங்க ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸ் மேல ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னு எங்க பார்த்துருக்கோம்? எங்க பார்த்துருக்கோம்? எங்க பார்த்துருக்கோம்? எங்க பார்த்துருக்கோம்? லாஸ் ஆஃப் மோஷன்ல பார்த்துருக்கோமா? ஆ இது ஏ பிளாக்கு, இது பி பிளாக்கு. இந்த பி பிளாக்கு ஏ பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் அந்த பி வந்து ஏ மேல ஸ்லைட் ஆயிடக்கூடாது, ஏ வந்து பி மேல ஸ்லைட் ஆயிடக்கூடாது. அப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து மூவ் ஆகணும், அப்படிதானப்பா? இந்த 2 பேரும் சேர்ந்து மூவ் ஆகணும். ஓகேங்களா? அப்போ என்னன்னா, நீங்க 2 சேர்ந்து மூவ் ஆகணும்னா என்ன அர்த்தம்? 2 சேர்ந்து மூவ் ஆகணும்னா என்ன அர்த்தம்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேப்பா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி ஆர் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ என்னவா இருக்கணும்னா ஜீரோவா. அப்படிதானப்பா? வெலாசிட்டி ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கணும்ப்பா? சேமா இருக்கணும். இப்போ வெலாசிட்டி ஆஃப் பி வந்து கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் ஏவா இருந்தா அப்போ ஸ்லிப் ஆயிடும். புரியுதா இல்லையா? புரியுதுங்களாப்பா? இல்ல வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் பியா இருந்தாலும் ஸ்லிப் ஆயிடும். கான்டாக்ட் வந்து என்ன ஸ்லிப் ஆயிடும். கான்டாக்ட் வந்து ஸ்லிப் ஆயிடும். ஸ்லிப் ஆகக்கூடாது, ஒருத்தர் இன்னொருத்தர் மேல ஸ்லிப் ஆகக்கூடாது, சேர்ந்து மூவ் ஆகணும்னா 2 பேரும் ஒரே வெலாசிட்டியில இருக்கணும். அப்போ ஒரே வெலாசிட்டியில இருந்தா அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி பார்க்கும்? ஓகேங்களா? அப்போ நமக்கு நோ ஸ்லிப்பிங் இருக்கணும். அந்த கான்டாக்ட் வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது, நோ ஸ்லிப்பிங்கா இருக்கணும். ஆர் நோ ஸ்லைடிங்கு, ஆர் நோ ஸ்கிட்டிங்கு. ஓகேப்பா? நோ ஸ்கிட்டிங்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த கான்டாக்ட் 2 பேரும் கான்டாக்ட்ல இருக்காங்கல்ல, அந்த கான்டாக்ட் ஸ்லிப் ஆகக்கூடாது, ஸ்லைட் ஆகக்கூடாது, ஸ்கிட் ஆகக்கூடாது அப்படின்னா மெயின் கண்டிஷன் என்ன? both are in same velocity. ரிலேட்டிவ் மோஷன், நோ ரிலேட்டிவ் மோஷன் இருக்கணும். நோ ரிலேட்டிவ் மோஷன் இருக்கணும். ரிலேட்டிவ் மோஷன் இருக்கக்கூடாது. ரிலேட்டிவ் மோஷன் இருக்கக்கூடாதுன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னவா இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம் நமக்கு? அப்போ அந்த கான்டாக்ட் ரெஸ்ட்ல இருக்கு. இங்க எது கான்டாக்ட்? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி பாருங்க, ரெஸ்ட்ல இருக்கு. இங்க வந்து கான்டாக்ட் வந்து அப்படின்னா ஒரு பாயிண்ட், நாட் சர்ஃபேஸ். இங்க ரோலிங்ல வந்து அந்த கான்டாக்ட் பாயிண்ட் வந்து நமக்கு பாயிண்ட். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்குன்னா அப்போ ரெஸ்ட்ல இருக்கணும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா என்ன மீனிங்? அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் மேல ஸ்லிப் ஆகல, அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கு. அப்போ அந்த மோஷன் தான் நமக்கு என்னப்பா? நமக்கு பியூர் ரோலிங். அவங்க சொன்னாங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரெஸ்ட்ல. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? இப்போ அந்த ரோலிங் மோஷன்ல நமக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் சார் எழுதலாம் அப்படின்னா, ஒன்று நமக்கு அந்த கான்டாக்ட் பாயிண்ட் இருக்குல்ல, கான்டாக்ட் யார் கான்டாக்ட்ல இருக்காங்களோ அந்த அந்த கான்டாக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும். அந்த கான்டாக்ட், ஸோ நமக்கு கான்டாக்ட் பாயிண்ட் தான். இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கணும்னா அட் ரெஸ்ட்ல இருக்கணும். இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? அந்த 2 பேர் கான்டாக்ட்ல இருக்காங்களா, அந்த 2 பேருக்கும் வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? சரிங்களா? இந்த 2 பேர் கான்டாக்ட்ல இருக்காங்களா, யாரு டிஸ்க்கு கான்டாக்ட்ல இருக்காங்களா? ஓகேங்களா? அந்த கான்டாக்ட், அந்த ஃபர்ஸ்ட் கான்டாக்டும் அந்த கான்டாக்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஆளும் கான்டாக்ட்ல இருக்க இன்னும் 2வது ஆளோட வெலாசிட்டியும் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கும். அதாவது அந்த V12 ஆர் V21 எப்படி இருக்கணும்னா நமக்கு ஜீரோவா இருக்கணும். அதாவது அப்பனா என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கக்கூடாது. நோ ரிலேட்டிவ் மோஷன். நோ, ஒருத்தரை பொறுத்து இன்னொருத்தர் மூவ் ஆகக்கூடாது. நோ ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷன் இருக்கக்கூடாது. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தட் ரோலிங் இஸ் கால்டு பியூர் ரோலிங். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல ஸ்லைட் ஆகாம இருக்கணும்னா 2 பேரும் ஒரே வெலாசிட்டியில இருக்கணும். ஒரே வெலாசிட்டியில இருந்தா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருந்தா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெஸ்ட்ல இருக்கும். ரிலேட்டிவ் மோஷன் நமக்கு ஜீரோ. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதாப்பா? புரியுதா? புரியலையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ?
எஸ் 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 ஓகே. இப்போ நம்ம இதுல இருந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களாப்பா. ஸோ அப்போ என்ன ஆகக்கூடாது, இதே மாதிரி தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வெலாசிட்டியில மூவ் ஆகணும் அப்படின்னா சரிங்களாப்பா, ஈக்குவல் வி அப்போதானே இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும். எப்பா ஏயோட வெலாசிட்டி சரிங்களா வித் ரெஸ்பெக்ட் டு பி ஃபார்முலா என்ன, விஏ மைனஸ் விபியா. பத்தியா மறந்துட்டேன், அப்போ ரிலேட்டிவ் மோஷன் நீ படிக்கல சரியா, பத்தியா இல்லையா. அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ இருக்கு இல்லையா, இப்போ அது வந்து ஒரு +2 டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, +2 மீட்டர் பர் செகண்ட்னா சரிங்களா, பியோட வெலாசிட்டியும் அந்த +2 மீட்டர் பர் செகண்ட்ல தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஆன்சர் என்ன வரும், 0 வரும். இப்படி இல்லை, இப்படி 0 வரலன்னு வச்சுக்கையா, இப்படி 0 வராம ஒரு வேல்யூ வருது 2, இப்போ வந்து ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட் வருதுன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன ஆகுது, அப்போ பியை விட பியை விட அந்த ஏ வந்து மூவ் ஆயிடுச்சு, வேகமா மூவ் ஆகுது, அப்படித்தானே அர்த்தம். ஏ வந்து பியை விட ஏ வேகமா மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகுதுன்னா ஸ்லிப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். மூவ் ஆகுதுன்னா ஸ்லிப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதாப்பா, ஸ்லிப் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்லிப் ஆகக்கூடாது இல்ல, ஸ்லிப் ஆகக்கூடாது இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்துல மூவ் ஆகணும். அதானே நம்ம முன்னாடி இங்க பார்த்தோம், லாஸ் ஆஃப் மோஷன்லயே அதானே பார்த்தோம். இவர் மேல ஸ்லைட் ஆகக்கூடாதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வெலாசிட்டியில இருக்கணும் தானே பார்த்தோம். பார்த்தோம் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்ல பார்த்தோம் சரியா. ஓகே ஓகேப்பா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சரிங்களா. ஸோ ரெண்டு பேருமே ஒரே வெலாசிட்டியில இருக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டு பேரும் கான்டாக்ட்ல இருக்க அந்த ரெண்டு பேருமே ஒரே வெலாசிட்டியில இருந்தாதான் ரிலேட்டிவ் மோஷன் வந்து 0 வரும். ரிலேட்டிவ் மோஷன் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0 வரும், அதுதான் நோ ரிலேட்டிவ் மோஷன். அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெஸ்ட்ல இருக்கு. தட் ரோலிங் இஸ் கால்டு பியூர் ரோலிங். பியூர் ரோலிங். இப்போ பார்ப்போம், பார்த்தோம்னா புரியும். இன்னும் இருக்கு, தெளிவான விஷயங்கள் இனிமே தான் இருக்கு சரிங்களா. இப்போ நமக்கு வெலாசிட்டி, நான் வந்து ரோல் ஆகும்போது வெலாசிட்டி டயக்ராம் வரைய போறேன். I'm drawing the velocity diagram. ஒன்லி நான் வெலாசிட்டியை மட்டும் நோட் பண்ண போறேன் சரிங்களா. வெலாசிட்டி டயக்ராம் ஓகேங்களா. இதுல வெலாசிட்டி டயக்ராம்ல நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிறேன். விடி அப்படின்னா வெலாசிட்டி டியூ டு டிரான்ஸ்லேஷன், வெலாசிட்டி டியூ டு டிரான்ஸ்லேஷனல் மோஷன், டிரான்ஸ்லேஷனல் மோஷனால வரக்கூடிய வெலாசிட்டி, டிரான்ஸ்லேஷனல் மோஷனால வரக்கூடிய வெலாசிட்டி. விஆர் அப்படின்னா இது ஆக்சுவலா லீனியர் வெலாசிட்டி. விஆர் அப்படின்னாலும் லீனியர் வெலாசிட்டி. இந்த ஆர்க்கு மீனிங் என்னன்னா அது ரொட்டேஷனால வரக்கூடியது, டியூ டு ரொட்டேஷனல் மோஷன். லீனியர் தான் ஆனா டியூ டு ரொட்டேஷனல் மோஷன், அது டேஞ்சண்டா இருக்கும் இல்லையா, டியூ டு ரொட்டேஷனல் மோஷன். டியூ டு ரொட்டேஷனல் மோஷன் இது வந்து எப்படி இருக்கும், இந்த இதோட மோஷன் என்ன டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா, இதோட டைரக்ஷன் வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன்ல இருக்கும். அது டைரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கலாமே. டிரான்ஸ்லேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், பிளஸ் எக்ஸ்ல டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னா அந்த டைரக்ஷன்ல இருக்கும், மைனஸ் எக்ஸ்ல டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னா அந்த டைரக்ஷன் இருக்கும். இதோட டைரக்ஷன் எங்க சார் இருக்கும் அப்படின்னா, இதோட டைரக்ஷன் பாத்துக்கு டேஞ்சண்டா இருக்கும். டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குப்பா, டேஞ்சன்ட் டு த பாத், ஓகே. அடுத்து விடி விஆர். இந்த விஆரோட ஃபார்முலா தான் என்ன ஃபார்முலாப்பா, நமக்கு ஆர் ஒமேகா. படிச்சிருக்கோம்லப்பா, விஆர் வந்து நமக்கு ஆர் ஒமேகா. வி ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா, விஆர் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஓகேவா, லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து விஆர் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஓகேங்களாப்பா, கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பியூர் ரோலிங்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க, பியூர் ரோலிங்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க, பியூர் ரோலிங்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எனிஒன் ஸ்கூல்ல நடத்திருக்காங்களா, யாராவது ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்களா, பியூர் ரோலிங்னா என்ன கண்டிஷன் இருக்கும், பியூர் ரோலிங்னா என்ன கண்டிஷன் இருக்கும். நிகில் நீங்க சொன்னது கரெக்ட், ஆனா ஹாஃப் சொல்லியிருக்கீங்க, ஹாஃப் சொல்லலாமா. நிகில் மட்டும் கரெக்டா சொல்லியிருக்காங்க, ஆனா ஹாஃப் தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஹாஃப் சொல்லணும். என்ன வருப்பா, இல்லம்மா அவுட்டர் ரிம் நோ. ஓகே, சொன்னாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா, சார் வெலாசிட்டி எப்படி இருக்கணும்னா சார், அவங்க சொல்லியிருக்காங்கப்பா விடி ஈக்குவல் டு விஆரா இருக்கணும் சார். விடி ஈக்குவல் டு விஆரா இருந்தால் அது பியூர் ரோலிங்ல இருக்கும் சார் சொல்றாங்க.
ஆனா அவன் சொன்னது கரெக்ட். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் சேர்த்து சொல்லணும். இஃப் பிளாட்ஃபார்ம் அட் ரெஸ்ட், இத சொன்னாதான் அது சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம பார்த்தோம்னா இப்ப தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எப்படி சார் அதான் பார்க்க போறோம். விடி ஈக்குவல் டு விஆர் வராமலும் இருக்கலாம் பியூர் ரோலிங்ல. சரியாமா நிக்கில்? அதான் பார்க்க போறோம். சரியா? எப்படி சார் பார்ப்போமா? இப்போ நம்ம யூ ட்ரா த பிளாட். நல்லா வரைஞ்சிக்கலாமையா? ஓகே, திஸ் இஸ் த ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த இடத்துல, ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நமக்கு டிஸ்க், ஐம் டிராயிங் த டிஸ்க். திஸ் டிஸ்க் இன் ரோலிங் மோஷன் மீன்ஸ் இங்கே டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி இல்லைப்பா, சென்டர் ஆஃப் மாஸ்னா பாது டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி வி, ஐம் டிராயிங் வி, அதுக்கப்புறம் இது ஒமேகா ரொட்டேஷனல் வெலாசிட்டி இல்லைப்பா, வி ஒமேகா. ஓகேங்களா? இப்போ நமக்கு நல்லா கவனிக்கலாம். இப்போ நமக்கு இதை நம்ம என்ன டயக்ராம் வரைய போறோம்? வெலாசிட்டி டயக்ராம் மட்டும் தான் வரைய போறோம். ஒன்லி வெலாசிட்டி டயக்ராம். இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன், இது வந்து ரோலிங் மோஷன். திஸ் இஸ் இன் த ரோலிங் மோஷன். ஓகேவா? திஸ் ரோலிங் மோஷன் ஈக்குவல் டு என்ன வரும்? ரோலிங் மோஷன் ஈக்குவல் டு டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன். பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? டிரான்ஸ்லேஷனல் பிளஸ் ரொட்டேஷனல், translational plus rotational. So translational motion plus rotational motion. ஓகே சார். பிரிச்சதுக்கு அப்புறம் அப்போ இங்கே ஒன்லி டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி மட்டும் தான் வரையணும். இங்கே திஸ் இஸ் வெலாசிட்டி டயக்ராம். யூ ட்ரா ஒன்லி வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல இது சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் என்ன வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு? வி அப்படிங்கிற வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களாப்பா? ஸோ நமக்கு பியூர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன்? பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷன்னா, பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷனா எல்லா பாயிண்ட்டுமே ஒரே வெலாசிட்டியில இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? இட் இஸ் பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷன். அந்த ரிஜிட் பாடியோட எல்லா பாயிண்ட்டுமே சேம் வெலாசிட்டியில, எஸ், ஈச் பார்ட்டிகிள் ஹேஸ் அ சேம் வெலாசிட்டி. திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ். நான் என்ன பண்றேன்? எல்லா பாயிண்ட்டையும் எடுத்துக்காம நமக்கு புரியுதுக்காக சில பாயிண்ட் எடுத்துக்க போறேன். சரியா? ஐம் டேக்கிங் திஸ் பாயிண்ட் பி பாயிண்ட், Q பாயிண்ட், R பாயிண்ட் அண்ட் S பாயிண்ட். ஓகேவா? ஸோ பி பாயிண்ட் என்ன வெலாசிட்டியில் இருக்கும் சார் அப்படின்னா, அகெயின் பி பாயிண்ட் என்ன வெலாசிட்டியில் இருக்கும்? வி வெலாசிட்டி. வி ஐம் ட்ராயிங் விடி. எஸ் பாயிண்ட் விடி, ஆர் பாயிண்ட் விடி. பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் டிரான்ஸ்லேட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் தான் இருக்கு. விடி அப்படின்னு ஃபுல்லாக நம்ம டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டியை நம்ம தெளிவாக வரைஞ்சாச்சு. அடுத்து ஓகேங்களா, ஐம் ட்ராயிங் லீனியர் வெலாசிட்டி. ஓகே, அப்போ டிரான்ஸ்லேஷன் மோஷனால வரக்கூடிய லீனியர் வெலாசிட்டி வரைஞ்சிட்டேன். ரொட்டேஷன் மோஷனால வரக்கூடிய லீனியர் வெலாசிட்டி வரையணும். ரொட்டேஷனல் மோஷனால வரக்கூடிய லீனியர் வெலாசிட்டி அது பார்த்துக்கு டேஞ்செண்டா இருக்கும் இல்லையா? இப்போ நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் சுத்துமா? எஸ் ஆர் நோ? சென்டர் ஆஃப் மாஸுக்கு அந்த விஆர் இருக்குமா? இருக்காது. சென்டர் ஆஃப் மாஸ்க்கு விஆர் இருக்குமா? இருக்காது. ஏன்னா விஆர்னாவே ஆர் ஒமேகா. சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆர் 0, அப்போ நமக்கு விஆர் 0. அப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், சென்டர் ஆஃப் மாஸ் ஒன்லி டிரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ ரொட்டேஷன்ல வராது. இந்த விஆர் வந்து என்னவா இருக்கும்னா 0 ஆயிடும். ஓகேவா? அப்போ மற்ற பாயிண்ட்டுக்கு பார்க்க போறோம். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் பி பாயிண்ட். Yeah, this point is P point, Q point, R point, S point. எப்படி இருக்கு ஒமேகா? ஒமேகா வந்து இந்த டைரக்ஷன். ஓகேங்களா? ஒமேகா வந்து இந்த டைரக்ஷன். அப்போ ஒமேகா இப்படி சுத்துதுன்னா, இப்படி சுத்துதுன்னா, கிளாக் வைஸ்ல சுத்துதுன்னா, அப்போ பாத்துக்கு டேஞ்செண்டா வரும். அப்போ பாத்துக்கு டேஞ்செண்ட். கரெக்டாப்பா? யா, திஸ் இஸ் த ரொட்டேஷனால வரக்கூடிய வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி. ரொட்டேஷனால வரக்கூடிய லீனியர் வெலாசிட்டி. This P point, this Q point, this R point, this S point. And this is the platform. This platform at rest. Yeah, this is the rest platform. This platform at rest. இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெலாசிட்டியை சாரு பிரிச்சு போட்டிருக்காரு. டிரான்ஸ்லேஷனால வரக்கூடியதையும் ரொட்டேஷனலால வரக்கூடியதையும் பிரிச்சு போட்டிருக்காப்புல. Is it clear, students?
எஸ் சார். எஸ். ஓகே. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஹவு பி இட் இஸ் ரைட் சைடு. வாட் இஸ் வாட் இஸ் வாட் இஸ் ரஹ்மான்? இப்படி சுத்துது ரஹ்மான். இப்படி சுத்துனா அப்ப இப்படி தானே வரும். அது எப்படி லெஃப்ட் சைடில் வரும்? நீங்க சொல்றது இப்படி சுத்துனா இப்படி வரப்போகுது என்ன ரகுமான், புரியுதா? கிளியராயா? சுத்துறதே நமக்கு கிளாக் வைஸ் சுத்துதியா, இப்படி தானே வரும். எஸ் சார், அண்டர்ஸ்டுட். ஓகே. ஓகே. அப்ப therefore resultant, அப்ப therefore resultant velocity, resultant linear velocity, resultant linear velocity. ஓகேங்களாப்பா? அப்ப என்ன பண்ணுவோம் ரிசல்டன்ட்டுக்கு? therefore நல்லா கவனிக்கலாமா? ரிசல்டன்ட் அங்க இடம் பத்தல. ஆக்சுவலா உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா நேராவே போட்டுக்கோங்க. எனக்கு இடம் அங்க பத்தல, அதனால இங்க தனியா வரைஞ்சுக்கிறேன். சரியா? ரிசல்டன்ட் லீனியர் வெலாசிட்டி. ஓகேவா? இப்ப சொல்லுங்கப்பா, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ரிசல்டன்ட் சொல்ல போறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்ல ஒரே ஒரு வெலாசிட்டி தான் இருந்துச்சு, விடி தான் இருந்துச்சு. விடி பிளஸ் விஆர் போட்டா கூட விஆர் 0 ஆயிடுச்சப்பா, அப்ப விடி மட்டும் தான் இருந்துச்சு. கரெக்டா? இது வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். வெலாசிட்டி ஆஃப் பி பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் பி பாயிண்ட் விடி வந்து பாத்தீங்கன்னா பி பாயிண்ட் விடி இந்த பக்கம் இருந்துச்சு, விஆர் இந்த பக்கம் இருந்துச்சு. கரெக்டாப்பா? எஸ் ஆர் நோ? அப்போ இங்க நான் இந்த பக்கம் உள்ளதை பிளஸ் எடுத்துக்கிறேன், இந்த பக்கம் உள்ளதை மைனஸ் எடுத்துக்கிறேன். அப்ப விடி மைனஸ் விஆர் வருமா? ரெண்டு வெக்டார் ஆப்போசிட்ல இருந்தா சப்ராக்ட் பண்ணணும். விடி மைனஸ் விஆர் வருமா? விடி மைனஸ் விஆர் வரும். இதான் விபி, வெலாசிட்டி ஆஃப் வெலாசிட்டி அட் பி பாயிண்ட். அடுத்து வெலாசிட்டி ஆஃப் அட் கியூ பாயிண்ட் பார்ப்போம். யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். வெலாசிட்டி கியூ பாயிண்ட் என்ன வரும்? ரிசல்டன்ட். வெலாசிட்டி அட் கியூ பாயிண்ட் என்ன வரும்? பார்ப்போம். பார்ப்போம். யார் சொல்றேன்? நானும் பார்க்குறேன். வெக்டார்ஸ் வந்து 20 கிளாஸ் நடத்திருக்கோம். 20 கிளாஸ் வெக்டார்ஸ் நடத்திருக்கோம். இல்லை 19 ஏதோ ஒன்று, அதை விட்டுரு. சரியா? 19 கிளாஸ் வெக்டார்ஸ் நடத்தினதே நீ இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்றதுக்கு தான். வெரி குட்மா. ஆமா கோமதி, யூ காட் அ பாயிண்ட். பேரலோகிராம் லாசர். கரெக்ட், பேரலோகிராம் லாசர். சரிங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு? சரிங்களா? இப்போ நான் ரிசல்டன் வெலாசிட்டி வரையும் போது பார்க்கலாமா? பார்க்கலாமா? இங்க பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் தானே கியூ பாயிண்ட். ஐம் டிராயிங் கலர் கிரீன் கலர். இது நமக்கு இந்த பாயிண்ட் அண்ட் ஆல்சோ சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட். இதுல ஒரே ஒரு வெலாசிட்டி தான் இருக்கு, விடி. ஆனா இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பாயிண்ட் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, நல்ல கலர். இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் விடி இருக்கு, இந்த பக்கம் விஆர் இருக்கு. கரெக்டா? இங்க விஆர் இருக்கு, இங்க விடி இருக்கு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல விடியும் இந்த பக்கம் தான் இருக்கு, விஆரும் இந்த பக்கம் தான் இருக்கு. கேட்டாப்பா? இங்க விஆர் கீழே இருக்கு, விடி இந்த பக்கம் இருக்கு. புரிஞ்சுதாப்பா? அப்போ நம்ம பேரலோகிராம்லாம் யூஸ் பண்ணணும். கரெக்டா? அப்போ கியூ பாயிண்ட்டுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கியூ பாயிண்ட்டுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, கியூ பாயிண்ட் எப்படி இருக்கு? கியூ பாயிண்ட் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா விடி இங்க இருக்கப்பா, விஆர் இங்க இருக்காப்பா. ஸோ ரெண்டு வெக்டாரை டெய்லி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ பேரலோகிராம்ல ஸோ இதுக்கு பேரலா வரைவீங்க, இதுக்கு பேரலா வரைவீங்க. இதுதான் ரிசல்டன்ட். இந்த ரிசல்டன்ட் தான் நமக்கு என்ன வரும்ப்பா? வெலாசிட்டி அட் கியூ என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு வெலாசிட்டி 90 டிகிரி இருந்தா விடி ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர், விடி ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர், விடி ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர். அதே மாதிரி நீங்க பிக்யூஆர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பாயிண்ட்ல ஆர் பாயிண்ட்ல இந்த பக்கம் தான் விடியும் இருக்கு, இந்த பக்கம் தான் விஆர் இருக்கும். ஒரே டைரக்ஷன்ல தான் என்ன பண்ணணும்ப்பா? ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா சரிங்களாப்பா, எஃப் விஆர் ஈக்குவல் டு விடி பிளஸ் விஆர், ஒரே டைரக்ஷன்ல தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து எஸ் பாயிண்ட். எஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா விடி விஆர் இங்க இருக்கு, விடி இங்க இருக்கு. ஸோ பேரலோகிராம்ல ரிசல்டன்ட் இங்க இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் விடி ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர். இப்போ டைரக்ஷன் வேற வேற. யூ காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ். அப்போ therefore ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இங்க இருக்கும் ரிசல்டன்ட். இதுதான் வெலாசிட்டி கியூ. திஸ் இஸ் கியூவோட வெலாசிட்டி. இங்க விடி அதிகமா இருந்தா கவனிங்கப்பா, விடி அதிகமா இருந்துச்சுன்னா நெட் வெலாசிட்டி இங்க இருக்கும். விஆர் அதிகமா இருந்துச்சுன்னா நெட் வெலாசிட்டி இங்க இருக்கும். ரெண்டு வெலாசிட்டி சேமா இருந்துச்சுன்னா நெட் வெலாசிட்டி என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இல்ல? சரி, ஓகேப்பா. கவனிங்க, இங்கே நமக்கு ரிசல்டன்ட் வந்து அப்ப இதுல ரிசல்டன்ட் வந்து ஓகேங்கப்பா, இதுல ரிசல்டன்ட் என்னப்பா நமக்கு? இந்த பாயிண்ட் ரிசல்டன்ட் வந்து ஸோ விடி பிளஸ் விஆர். இங்கே ரிசல்டன்ட் வந்து இங்க இருக்குமாப்பா ரிசல்டன்ட்? இதுதான் வெலாசிட்டி எஸ் பாயிண்டாப்பா. இதான் வெலாசிட்டி எஸ் பாயிண்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்
vt squared plus vr. Clear students? உனக்கு புரியுதா? வெலாசிட்டி டயக்ராம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? இது இது வந்து பியூர் ரோலிங்கா சார்? கிடையாது. இட்ஸ் நாட் அ பியூர் ரோலிங். திஸ் இஸ் ஜென்ரல். நீ எல்லா கேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் லோடிங் மோஷன் நீ எல்லா கேஸுக்கும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். there's no problem. if it is pure rolling இப்பதான் வரும். நீ எல்லா கேஸுக்கும் இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி டயக்ராமை அட்டன் பண்ணிக்கலாம். என்னப்பா ரிசல்டன்ட் வெலாசிட்டி எழுதிட்டீங்களாப்பா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. எழுதியாச்சுன்னா சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. இப்போ ஃபைனலா நான் எதுக்கும் நல்லா தெளிவாக ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி, அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டியை மட்டும் வரைஞ்சுக்கிறேன். ஓகேவா? ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அப்போ நமக்கு என்ன வரும்னா ஃபைனலா இந்த இடத்துல ஓகேங்களாப்பா? ஸோ இந்த இடத்துல விடி மட்டும்தான் இருக்கு. கரெக்டாப்பா? விடி நான் சப்போஸ் ஐம் டேக்கிங் விடி கிரேட்டர் தென் விஆர் அப்படின்னு நான் சும்மா எடுத்துக்கிறேன். அப்போ நெட் வெலாசிட்டி எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும், பி பாயிண்ட்ல. பி பாயிண்ட், திஸ் இஸ் அ நெட் வெலாசிட்டி அட் பி பாயிண்ட். ஓகே ஓகே சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிக்கலாமாப்பா? இந்த இடத்துல நமக்கு விடி பிளஸ் விஆர், விடி பிளஸ் விஆர். ஓகேவா? இந்த இடத்துல இங்க இருக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி விடி ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர். இந்த பாயிண்ட்ல இங்க இருக்கு விடி ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர். அவ்வளோதான்ப்பா, இதுதான் இந்த வெலாசிட்டி. இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம இப்போ எதை மட்டும் பார்க்கணும்? பியூர் ரோலிங் அப்படின்னா என்ன அர்த்தப்பா? பியூர் ரோலிங் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன் சார்? பியூர் ரோலிங்னா அந்த கான்டாக்ட்ல இருக்காங்கல்ல, கான்டாக்ட் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா? யாராவது கான்டாக்ட்ல இருக்கா சார்? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பி பாயிண்ட் வந்து கான்டாக்ட்ல இருக்கு. ஒரு இடத்துல போட்டோ எல்லா பாயிண்ட்டுமே கான்டாக்ட்ல வரும். இப்போ இந்த இன்ஸ்டன்ட்ல பி பாயிண்ட் கான்டாக்ட்ல இருக்கு. அப்படிதானப்பா? அதாவது கான்டாக்ட்ல இருக்க, அதாவது டிஸ்க் பாயிண்ட்டும் ஓகேவா, அண்டு பிளாட்ஃபார்மும் எப்படி இருக்கு? பிளாட்ஃபார்மும் கான்டாக்ட்ல இருக்கு. இவங்க ரெண்டு பேர் தான் கான்டாக்ட்ல இருக்காங்க. அப்ப இந்த கான்டாக்ட் என்ன ஆகக்கூடாது? இந்த கான்டாக்ட் வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது. நோ ஸ்லிப்பிங்ல இருக்கணும். நோ ஸ்லிப்பிங்ல இருக்கணும்னா எப்படி பார்க்கணும்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கணும். அப்படிதானே? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கணும் என்ன அர்த்தம்? வெலாசிட்டி, நெட் வெலாசிட்டி அட் பி பாயிண்ட் இருக்கு இல்லையா? நெட் வெலாசிட்டி அட் பி பாயிண்ட் இருக்குல்லப்பா, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? கான்டாக்ட்ல இருக்க ரெண்டு பேரோட வெலாசிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவலா இருக்கணுமா? கரெக்டாப்பா? கான்டாக்ட்ல இருக்க, புரியுதுங்களாப்பா? கான்டாக்ட்ல இருக்க ரெண்டு பேரு, யார் ரெண்டு பேரு? டிஸ்க் பாயிண்ட்டும் பிளாட்ஃபார்மும் கான்டாக்ட்ல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட வெலாசிட்டியும் எப்படி பார்க்கணும்? சேமா இருக்கணும். கான்டாக்ட்ல இருக்க ஆள் யாரு? பி பாயிண்ட். அப்ப அந்த பி பாயிண்ட்ல இருக்க மொத்த வெலாசிட்டியும் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? சொல்லுங்கப்பா, எதுக்குப்பா ஈக்குவலா இருக்கணும்? But I am again telling, pure rolling means அந்த கான்டாக்ட்ல ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பேரோட வெலாசிட்டியும் ஈக்குவலா இருக்கணும். இப்போ இங்க யாரு கான்டாக்ட்ல இருக்கா சார்? கான்டாக்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னா எனக்கு டிஸ்கோட பி பாயிண்ட்டும் பிளாட்ஃபார்மும் கான்டாக்ட்ல இருக்கு. அப்ப அவங்க ரெண்டு பேரோட வெலாசிட்டியும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். டிஸ்க் பாயிண்டோட வெலாசிட்டியும் பிளாட்ஃபார்மோட வெலாசிட்டியும் ஈக்குவலா இருந்தாதான் நோ ஸ்லிப்பிங், பியூர் ரோலிங். அப்போ பி பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி இருக்கு? நெட் வெலாசிட்டி தான் விடி மைனஸ் விஆர். இதுதான் டிஸ்க் பாயிண்டோட வெலாசிட்டி. This disk velocity is equal to platform velocity. இப்படி இருந்தா அந்த ரோலிங் தான் பியூர் ரோலிங். புரிஞ்சவங்க கை தூக்குங்க சார்.
பிளாட்ஃபார்ம் வெலாசிட்டி. பிளாட்ஃபார்ம் வெலாசிட்டி. அப்ப கான்டாக்ட்ல இருக்க ஒருத்தர் இருக்கார்ல பி பாயிண்ட், அந்த ஆளோட வெலாசிட்டி பிளாட்ஃபார்முக்கு ஈக்குவலா இருந்தாதான் ஸ்லிப் ஆகாது. தட் மோஷன் இஸ் கால்டு பியூர் ரோலிங். புரியுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்யா. நீ இந்த பாயிண்ட புடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிடும். எல்லா ரோலிங் மோஷன் ஃபுல்லாவே புரிஞ்சிடும் நமக்கு. சரியா? சிம்பிளி டெல்லிங், எவர் 2 பேர் கான்டாக்ட்ல இருக்கானோ அவர் 2 பேரோட வெலாசிட்டி ஈக்குவலா இருந்தது, ஸ்லிப் ஆகாது, பியூர் ரோலிங். அப்பனா நெட் வெலாசிட்டி என்ன வந்துச்சு? நெட் வெலாசிட்டி அந்த கான்டாக்ட்ல இருக்க ஆளு யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்னா பிளாட்ஃபார்ம் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கணும். Platform velocity equal. This is the main condition for pure rolling. Pure rolling. ஓகேங்களா? ஸோ அப்போ நெட் வெலாசிட்டி அட் பி பாயிண்ட்ல என்னன்னா சார் விடி மைனஸ் விஆர், விடி மைனஸ் விஆர். இப்போ பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னா பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருந்தா 0. அப்போ தேட் ஃபோர் விடி இஸ் ஈக்குவல் டு விஆர். விடி இஸ் ஈக்குவல் டு விஆர். கரெக்டாப்பா? விடி இஸ் ஈக்குவல் டு விஆர். ஓகேங்களா? சப்போஸ் if platform is moving with velocity, like இந்த நம்ம வீட்ல ஓடுவாங்க பாத்திருக்கீங்களா? அது என்ன பேருப்பா, மறந்து போச்சு. platform is moving with velocity. ஓகேவா? platform is moving with velocity. ஓகேங்களாப்பா? v மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கிறேன். ட்ரெட்மில். சூப்பர். அந்த மாதிரி. அப்போ நல்லா கவனிக்கலாமா? இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட எடுத்துக்கேன், எடுத்துக்கோ. இப்போ இதுல இங்க இருக்கு டிஸ்க், இது இப்போ ரோலிங் மோஷன்ல இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் தான் விங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆகுது. v அப்படிங்கிற வெலாசிட்டி, திஸ் இஸ் த பிளாட்ஃபார்ம். திஸ் பிளாட்ஃபார்ம் வெலாசிட்டி ஈக்குவல் டு, அதில் யார் மேல உட்காந்துருக்காங்களோ அவர் தான் பிளாட்ஃபார்ம். அப்போ ஈக்குவல் டு வி அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அப்போ இந்த இடத்துல இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி இருக்கு? மூவிங்ல இருக்கா? அப்போ நீங்க என்ன பண்ண முடியாது சார்? அப்போ நாங்க என்ன பண்ண முடியாதுன்னா அந்த நெட் வெலாசிட்டி அட் பி பாயிண்ட் கண்டிப்பா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? பிளாட்ஃபார்ம் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கணும். பிளாட்ஃபார்ம் வெலாசிட்டி என்ன? வி. நெட் வெலாசிட்டி என்னது? விடி மைனஸ் விஆர். அப்போ தேட் ஃபோர் விடி இஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் விஆர்னு வந்துருமாப்பா? பாத்தியாமா? இப்ப புரியுதாமா நிகிலு? சரிங்களா? அப்போ இந்த இது வந்து அப்போ விடி நாட் ஈக்குவல் டு விஆர். கரெக்டா? இந்த இடத்துல அப்போ பியூர் ரோலிங்னாவே என்ன சொல்லிடுது? கண்ணை மூட்டு சொல்லிடுவாங்க, விடி ஈக்குவல் டு விஆர் சேர்த்து சொல்லணும். இப்போ புரியுதாமா நிகில்? ஆனா அவங்க சொன்னாங்க சூப்பரா. புரியுதாலே? விடி ஈக்குவல் டு விஆர் எப்போ மட்டும்தான் எழுத முடியும்? இஃப் பிளாட்ஃபார்ம் அட் ரெஸ்ட். விடி ஈக்குவல் டு விஆர் எப்போ மட்டும்தான் எழுத முடியும்? இஃப் பிளாட்ஃபார்ம் அட் ரெஸ்ட் ஒன்லி. for pure rolling and platform rest. if platform at rest and pure rolling க்கு மட்டும்தான் நம்ம vt equal to vr பண்ண முடியும். translation equal to rotational velocity பண்ண முடியும். அப்போ vt equal to not vr. ஏன்னா ஏன் அப்படின்னா நமக்கு பியூர் ரோலிங் இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் மூவிங் நம்ம ஈக்குவல் பண்ண முடியாது. சரியாப்பா? பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்குன்னா விடி ஈக்குவல் டு விஆர். அப்போ விஆர் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. விஆர் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இது கிளியர் ஸ்டூடண்ட்ஸ்? அப்போ வி கேன் ஈக்குவல் விடி ஆல்சோ ஆர் ஒமேகா. வாவ், திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகேப்பா? விடி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. விடி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. விடி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கவனிங்க. ஓகேங்களா? இப்போ பியூர் ரோலிங்கு அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட், பியூர் ரோலிங்கு அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட் அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன்? vt equal to vr.
Vt equal to r omega. ஏன்னா VR எப்பவுமே r omega இல்லே, இது ஆல்வேஸ்லே. ஆனா இது வந்து Vt equal to r omega இந்த கேஸ்க்கு மட்டும்தான், only this case equal to r omega. ஓகே, அப்படி இல்லையா? இஃப் நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. I'm taking translational velocity, displacement by time, linear displacement, s by time, omega, angular displacement by time, I'm substituting s by time equal to r into theta by time. Time cancel. S is equal to r theta. If disk வந்து for one full rotation, disk வந்து one full rotation இருக்குன்னு வச்சுக்கோ, disk வந்து ஒரு full rotation இருக்குன்னா theta எவ்வளோப்பா? ஒரு full rotation இருக்குன்னா theta எவ்வளோப்பா சொல்லுங்கப்பா? ஒரு full rotate ஆயிருக்குன்னா theta எவ்வளோப்பா? 2 pi. Very good, very good. 2 pi radian. Very good. 360 degree 2 pi radian. 2 pi radian. அப்போ S is equal to எவ்வளவு இருக்கணும்? பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிஷன் என்ன? பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்குன்னா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னப்பா? 2 pi r. லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னப்பா? 2 pi r. 2 pi r. Linear displacement is 2 pi r. Linear displacement is 2 pi r. அப்போ இங்க பாருங்கப்பா, நல்லா கவனிக்கலாமா? அப்போ பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட், அப்படின்னா what are the conditions? So the main conditions are the net velocity at the point of contact, which is equal to velocity of platform. This is very important, sir. ஓகேங்களா? velocity of platform, this velocity of platform is 0. அப்போ Vt minus Vr, அப்போ Vt equal to Vr, this is main condition. அப்போ Vt equal to r omega, Vt is equal to r omega, S is equal to 2 pi r. These are the conditions. Sir, if okay, இந்த platform rest, pure rolling, இப்போ இதுல platform வந்து restல இருக்கு. I'm taking platform rest. Sir, if Vt greater than Vr, அப்போ இது என்ன ரோலிங்? டிரான்ஸ்லேஷன் அதிகமா இருக்கு ரொட்டேஷனை விட. அப்போ இது ஃபார்வர்டு ஸ்லிப்பிங், ரோலிங் வித் ஸ்லிப்பிங். ஓஹோ, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் 2 pi r இருக்கும் ஃபார் ஃபார்வர்டு ஸ்லிப்பிங். இஃப் Vt less than Vr, சுத்துறது அதிகமா இருக்கு, புரியுதா இல்லையா? சுத்துறது, ரொட்டேஷன் அதிகமா இருக்கு டிரான்ஸ்லேஷனை விட. எங்க இருக்கு? சகதியில மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ வண்டி. இது வந்து நீங்க பிரேக் அடிக்கும் போது சர்க்கிட்டு போகும்ல, அது ஃபார்வர்டு ஸ்லிப்பிங். அப்போ வந்து சுத்துறதை விட டிரான்ஸ்லேஷன் அதிகமா இருக்கும். இங்க Vt greater than Vr, சுத்துறது அதிகமா இருக்கு. சகதியில மாட்டுச்சுன்னா டிராக்டர் சுத்துறது அதிகமா இருக்கும், மூவே ஆகாது, சகதியில இருந்து வெளில வராது அந்த பண்டில் இருந்து. That slipping is backward slipping. இங்க S less than 2 pi. புரிஞ்சவங்களாம் எடுத்துக்கலாம். This is the rolling motion with the slipping and without the slipping. Yeah. Now what is the pure rolling? You can directly tell this point. நீங்க தாராளமா இந்த பாயிண்டை இன்டர்வியூல சொல்லலாம். The net velocity at the point of contact equal to platform velocity. Or that அப்படி இருந்ததுன்னா platform at rest. Platform restல இருக்குன்னா slip ஆகல. That rolling is called pure rolling. சரியா? That rolling is called pure rolling. இப்போ நம்ம அனிமேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? This is very nice. Yes, this is very nice. Forward slipping, backward slipping.
I'm drawing the one minute. சொல்லவே இல்லையே சைக்ளாய்டு நம்ம சொல்லுவோம். சைக்ளாய்டு பார்த்து நம்ம ஒன்று சொல்லலை, சொல்லிடுவோம். அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்கப்பா, கிரீன் கலர் சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கு, டிரான்ஸ்லேட் ஆயிட்டு இருக்கு. மற்ற பாயிண்ட் எல்லாம் என்ன பாத்துல இருக்கும்? இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாத்துல வருது, மற்ற பாயிண்ட் எல்லாம் சைக்ளாய்டு பார்த்து. Do you know cycloid? Is it clear, students? In rolling motion, center of mass only going to translate straight line path. Other points other than center of mass, P, Q, R, S, all are cycloidal path. Very difficult to work that path, cycloidal path. Yeah, this is என்ன slipping path, என்ன slipping. Yeah, forward slipping. Forward. ஏன்னா சுத்துறதை விட டிரான்ஸ்லேஷன் அதிகமா இருக்கு. இஃப் ரொட்டேஷனை விட டிரான்ஸ்லேஷன் அதிகமா இருக்கு. அப்ப இது என்ன ஸ்லிப்பிங்? பேக்வர்ட் ஸ்லிப்பிங். என்ன ஸ்லிப்பிங் இது? பேக்வர்ட் ஸ்லிப்பிங். பார்த்தீங்களா, சுத்திக்கிட்டே இருக்கு நகர மாட்டேது. அப்பா நான் வந்துச்சாண்டா. புரியுதா இல்லையா? அதான் நான் எப்பாடி அகத்தி அள்ளி வச்சு எடுத்துட்டு போறானே. சுத்திக்கிட்டே இருக்கு நகர மாட்டேது. பேக்வர்ட் ஸ்லிப்பிங். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு ஈவினிங் கூட முடிஞ்ச கிளாஸ் இருக்கும், சரிங்களா? இன்னைக்கு ஈவினிங் 8:30 கிளாஸ் இருந்தாலும் இருக்கும். நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணி ரோலிங் மோஷனை முடிச்சுட்டு சாப்டர் முடிச்சிடலாம். ஓகேவா? சரிங்களா? தேங்க்யூப்பா. நன்றி. சமமா எலிஷா, கரெக்டுமா, சூப்பர்மா. அதை அப்படியே ஃபார்முலா நோட்ல எழுதி வச்சிரு. என்னம்மா 11 12th? ஆமா. இல்லை கிளம்பிட்டாங்களா? இல்லை 12th